மகா பெரியவாச்சரணம். குரு பகவான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அந்த கிரகம், குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாழன் அப்படிங்கிற கிரகத்துக்கு குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோவில்களில் தட்சிணாமூர்த்தியை வணங்கும் பொழுது குரு பகவான் அப்படின்னு சொல்லி வணங்குறோம். அவர் குரு தான். ஏன் அப்படின்னா, அந்த பிரம்மணனுடைய மானச புத்திரர்களாக இருக்கக்கூடியவர்கள் சனக்கர், சனத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு இவர் அமைதியாக மௌனமாக இருந்து முத்திரையின் மூலமாக பாடம் நடத்துகிறார். அதனால் அவர் குரு. ஆனால் இந்த வியாழன் சொல்லக்கூடிய பிரகஸ்பதியும் இதுவும் ஒன்றா அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி எந்த திசை நோக்கி இருக்கிறார் என்றால் தெற்கு திசையை நோக்கி இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி சிவனின் அம்சம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாழன், அதாவது பிரகஸ்பதி, அவர் பார்க்கக்கூடிய திசை வடக்கு நோக்கி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குரு பகவானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் உடனே தட்சிணாமூர்த்திக்கு நாம் வழிபாடு செய்கிறோம். தாராளமாக செய்யலாம். எந்த கடவுளுக்கு செய்தாலும் அது சரியாக போய் சேரும். ஆனால் நாம் ஒரு புரிதலோடு செய்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா? ஆக குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது வேறு, கிரகங்களில் சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிறது வேறு. அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால் இனி வரும் காலங்களில் யாராவது ஒரு பரிகாரம் சொல்லி இது செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு விழிப்பு இருக்கும். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும், இந்த கடவுளுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சரியான முறையில் நாம் செய்யலாம். மகா பெரியவா.